தலைப்பு செய்திகள். இரத்தக் களரியாக மாறிய நீர்கொழும்பு சிறை, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும், பொதுஜன பெரமுன. குடிவரவு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது. உக்ரைன் தலைநகரில் குடியிருப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல். பொப் பாடகி குறித்து ஆபாச கருத்து, பகிரங்க மன்னிப்பு கேட்ட ஆஸ்திரேலிய பிரதமர். விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. இதற்கிடையில் சிறைச்சாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் சிறைச்சாலை வளாகத்திற்குள் நுழைந்து மோதல் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் சிலரது உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் குழு ஒன்று நேற்று காலை திட்டமிட்டபடி நடத்திய தாக்குதல்களினாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளதுடன் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவும் நேரிட்டது. ஞாயிற்றுக்கிழமை சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை நள்ளிரவளவில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருந்த பின்னணியிலேயே நேற்று காலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 1800க்கும் அதிகமான குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில் இரு கைதிகள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 34 பேர் காயமடைந்தனர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் ஒன்றை காட்டிக் கொடுத்தமை காரணமாகவே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பின்னர் சிறைச்சாலையின் பெண் மற்றும் ஆண் கைதிகள் சிலர் அதன் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தின் போது கூரையின் ஒரு பகுதி இடித்து விழுந்ததில் அங்கிருந்து கீழே விழுந்த 4 கைதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சூழலை கட்டுப்படுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு போலீசார், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். சிறைச்சாலைக்குள் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் அங்குள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையை உடைத்து மருந்துகளை கொள்ளையடித்ததாக அதன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அங்கிருந்த உடற்பயிற்சி கூடத்தின் கதவுகளை உடைத்து அங்குள்ள இரும்பு தடிகளையும் வன்முறை செயல்களுக்காக அவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட சூழலில் கைதிகள் ஆயுதங்களை கவர்ந்து சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவிலேயே ஆயுத களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை அங்கிருந்து அகற்றியுள்ளனர். நேற்று அதிகாலை அமைதியாக இருந்த கைதிகள் காலையில் மீண்டும் திட்டமிட்டபடி சிறைச்சாலை அதிகாரிகளை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி அவர்களின் அலைபேசிகளை பறித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாரிகளின் கடுமையான சிறை கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இந்த மோதல் ஏற்பட்ட சிறைச்சாலையில் பல்வேறு குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 26 பாதாள உலக உறுப்பினர்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த மோதலை சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்பவர் வழிநடத்தியதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவர் கெஹில் பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய கூட்டாளி ஆவார். கூரிய ஆயுதங்களால் தாக்குதல், கொள்ளை சம்பவங்கள், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டு நாராம்பல பகுதியில் உள்ள விகாரையொன்றில் பிக்கு ஒருவரையும் அவரது உதவியாளரையும் தாக்கி கட்டி வைத்துவிட்டு தூபிக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டிலும் இவர் மீது வழக்கு உள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. இவர் தற்போது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் இடம்பெற்ற உயிரிழப்புகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க வேண்டும். சகல துறைகளிலும் அரசியல் அழுத்தம் தீவிரமடைந்துள்ளதால் அரச நிர்வாகம் கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாகத்தால் ஒட்டுமொத்த மக்களும் இன்று பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களின் பிரச்சினைகளுக்கு இதுவரையில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. மக்கள் தமது அடிப்படை பிரச்சினைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபடும் போது அரசாங்கம் அதனை அரசியல் மயப்படுத்துகின்றது. போராட்டத்தின் பின்னணியில் எதிர்க்கட்சிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறது. இது அரசாங்கத்தின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். மோதலுக்கான உண்மை காரணி இதுவரையில் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. 2020ஆம் ஆண்டு இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவானது. அப்போது எதிர்க்கட்சியின் உறுப்பினராக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறைச்சாலைக்குள் இடம்பெறும் மோதல் மற்றும் கைதிகள் உயிரிழப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் இடம்பெற்ற உயிரிழப்புகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்க வேண்டும். சகல துறைகளிலும் அரசியல் அழுத்தம் தீவிரமடைந்துள்ளதால் அரச நிர்வாக கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி இந்தியாவில் உள்ள சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துடன் வேறொரு நபரின் தரவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பத்தை முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்க உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தறை பகுதியை சேர்ந்த 51 வயதுடையவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு தொடர்பாக நீதவானின் உத்தரவுக்கு அமைய பொலிஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். 46 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உக்ரைன் நேட்டோ நாடுகளின் இணைவதை எதிர்த்து 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய போர் 5 ஆண்டுகளை கடந்து முடிவின்றி நீடித்து வருகின்றது. ரஷ்யாவுக்கு சீனா, வடகொரியா மறைமுக ஆதரவு வழங்கி வரும் நிலையில் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் பொருளுதவியும் ஆயுத உதவியும் வழங்கி வருகின்றன. உக்ரைனின் சில எல்லைப் பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்களில் அந்நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது ரஷ்யாவை மேலும் ஆத்திரமூட்டியுள்ள நிலையில் நேற்று அதிகாலை வரை உக்ரைனில் கிவ்வில் 20க்கும் மேற்பட்ட இடங்கள் ரஷ்யா வான்வழி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதில் 46க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமுற்ற நிலையில் தாக்குதலில் உயிரிழந்த 11 பேரில் 5 பேர் குழந்தைகள் என தெரிய வந்துள்ளது. தகவலின்படி கீவில் உள்ள 2 மாவட்டங்களில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் தாக்கப்பட்டுள்ளன. உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்தன. இருப்பினும் சில ஏவுகணைகள் கட்டிடங்களை நேரடியாக தாக்கியுள்ளது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மெட்ரோ நிலையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ரஷ்யா வேண்டுமென்றே குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்து நடத்திய இந்த தாக்குதலில் குறைந்தது 30 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே தங்களின் எல்லைக்குள் இருக்கும் மின்சக்தி நிலையங்களை உக்ரைன் தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா பாப் பாடகி கைலி மினாக் குறித்து
பொது மேடையில் தெரிவித்த ஆபாச கருத்துக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். பாடகி கைலி மினாக், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹாலிவுட் நடிகை நிக்கோல் கிட்மேன் மற்றும் ஆஸ்திரேலிய கலைஞர் ரொண்டா பார்ச்மோர் ஆகிய மூவரை பற்றி கவர்ச்சியான கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆரம்பத்தில் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்த்த பிரதமர் அல்பானிஸ், தனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் மட்டுமே ஆகிறது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொகுப்பாளர் தொடர்ந்து வற்புறுத்தி கேள்வி எழுப்பியதால் ஒரு கட்டத்தில் பிரதமர் பாடகி கைலி மினாக் குறித்த கேள்விக்கு கூறிய பதில் ஆபாசமானதாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் தொனியிலும் அமைந்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பிரதமரின் பேச்சுக்கு ஆஸ்திரேலியா பெண் அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாட்டின் மிக உயரிய பிரதமர் பதவியில் இருக்கும் ஒரு நபர் பொதுவெளியில் பெண்களை பற்றி இவ்வாறு பேசுவது அந்த பதவிக்கு அழகல்ல என்று பலரும் சாடியுள்ளனர். அழுத்தம் வலுத்ததை தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் பகிரங்க நிகழ்ச்சியில் தான் தெரிவித்த கருத்துக்களுக்காக எவ்வித நிபந்தனையுமின்றி தனது மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1915 இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகளை தூண்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஹென்றி பெரிஸ் என்ற இராணுவ அலுவலர் கொழும்பில் தூக்கிலிடப்பட்டார். 2005 பிரித்தானியாவில் இடம்பெற்ற 4 வெவ்வேறு தற்கொலை தாக்குதலில் 56 பேர் கொல்லப்பட்டனர். 700க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 2008 காபூல் இந்திய தூதரகம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 58 பேர் கொல்லப்பட்டனர். 2021 ஜனாதிபதி சொனோவெல் மொயிஸ் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.